Hi guys, physical chemistry first unit 1.2 அதில் absorption அப்படின்ற ஒரு டாபிக் எடுத்து பாருங்கள். absorption அப்படின்னா ஆல்ரெடி நம்ம குரோமட்டோகிராஃபி டெக்னிக்கில் பார்த்துருக்கோம். absorption அப்படின்னா பரப்பு கவர்தல், AD ஓகேங்களா. ஸோ AB அப்படின்னா உறிஞ்சப்படுதல், AD absorption அப்படின்னா பரப்பு கவர்தல். It is a surface phenomenon where molecules or atoms of the substrate accumulate on the surface of another substance. ஸோ ஒரு சப்ஸ்ட்ரேட் இல்லை ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து இன்னொரு சப்ஸ்டன்ஸ் மேலே அக்யூமுலேட் ஆகுறது, உள்ளார போகிறதுல மேலே அக்யூமுலேட் ஆகுறது. திஸ் ப்ராசஸ் கிரியேட்ஸ் அ தின் ஃபிலிம் ஆஃப் அட்சார்பேட் ஆன் த அட்சார்பெண்ட் ஆன் த சர்ஃபேஸ். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற சப்ஸ்டன்ஸ்க்கு பேர் அட்சார்பேட். நம்ம யார் மேலே பரப்பு கவர்தல் பண்ணுறோமோ அதுக்கு பேர் அட்சார்பெண்ட். ஸோ ரெண்டு சர்ஃபேஸ், ஒரு அட்சார்பேட்டை ஒரு அட்சார்பெண்ட் மேலே போடுறதுக்கு பேர், இல்லைனா ஒரு லேயராக ஃபார்ம் பண்ணுறதுக்கு பேர் அட்சார்ப்ஷன். ஓகேங்களா. இதில் வந்து டைப்ஸ் ஆஃப் அட்சார்ப்ஷன் ரெண்டு மெயின் இருக்குது. ஒன்று ஃபிசிக்கல் அட்சார்ப்ஷன், அதை ஃபிசிசார்ப்ஷன்னு சொல்லுவோம். இல்லைனா கெமிக்கல் அட்சார்ப்ஷன், அதை கெமிசார்ப்ஷன் சொல்லுவோம். ஃபிசிக்கல் அட்சார்ப்ஷன்னா வீக் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் பிட்வீன் அட்சார்பெண்ட் அண்ட் அட்சார்பேட். ஸோ நம்ம வந்து அட்சார்பெண்ட் மேலே அட்சார்பேட்டை வந்து தின் லேயராக ஃபார்ம் பண்ணுவோம் இல்லையா, அவங்களுக்குள்ளே இருக்கிற ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். அதாவது இப்போ ஒரு டஸ்டர் மேலே சாக் பீஸ் பவுடர் பட்டுச்சுன்னா அதை நம்ம தட்டினாவே போயிடும். அது வந்து ஜஸ்ட் ஃபிசிக்கல் அட்சார்ப்ஷன், ஜஸ்ட் ஃபிசிக்கலாக வந்து மேலே லேயராக ஃபார்ம் ஆகிருக்கு. தென் கெமிக்கல் அட்சார்ப்ஷன் வந்து ஸ்ட்ராங்லி கெமிக்கல் பாண்ட் பிட்வீன் அட்சார்பேட் அண்ட் அட்சார்பெண்ட். இது எப்படி இருக்குன்னா ஒரு பெயிண்ட் மாதிரி, அது நம்ம தட்டினாலும் போகாது இல்லையா. ஒரு அயனுக்கு மேலே ஒரு பெயிண்ட் லேயரை ஃபார்ம் பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ இதுக்கு பேர் கெமிக்கல் அட்சார்ப்ஷன். சரிங்களா. அதாவது ஈஸியாக வீக் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் மூலமாக ஈஸியாக பிரிச்சுட்டோன்னா அது ஃபிசிக்கல் அட்சார்ப்ஷன். பிரிக்கவே முடியாமல் ஸ்ட்ராங் கெமிக்கல் பாண்ட் மூலமாக ஃபார்ம் பண்ணோன்னா அது கெமிக்கல் அட்சார்ப்ஷன். கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ அட்சார்ப்ஷன் அப்படி அதோட சர்ஃபேஸ் ஏரியா எப்படி இருக்குன்னா இன்க்ரீஸ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அட்சார்பெண்ட் என்ஹான்சஸ் அட்சார்ப்ஷன். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற அட்சார்பெண்ட்டோட சர்ஃபேஸ் ஏரியா பெருசாக இருந்துச்சுன்னா அட்சார்ப்ஷன் ஈஸியாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெம்பரேச்சர். அட்சார்ப்ஷன் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸிங் டெம்பரேச்சர். ஸோ நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண அட்சார்ப்ஷன் டிக்ரீஸ் ஆகும். தென் ப்ரெஷர். அதே மாதிரி ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணால் அட்சார்ப்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். தென் கான்சன்ட்ரேஷன். absorption depends upon the absorbent concentration. So concentration increase பண்ணால் absorption increase ஆகும். அதே மாதிரி concentration decrease பண்ணால் absorption decrease ஆகும். Then uses. எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வாட்டர் பியூரிஃபிகேஷனில் யூஸ் பண்ணுறோம். ஆக்டிவேட்டட் கார்பன் ரிமூவ்ஸ் இம்ப்யூரிட்டிஸ். ஸோ நம்ம ஒரு வாட்டரில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணணுன்னா அதில் ஆக்டிவேட்டட் கார்பனோ ஆக்டிவேட்டட் சார்கோலையோ உள்ளே போட்டுட்டோன்னா அது வந்து எல்லா இம்ப்யூரிட்டிஸையும் அப்படியே பரப்பு கவர்ந்து எடுத்துகிட்டு வெளியில் வந்துடும். ஜஸ்ட்டு ஒரு அப்சார்ப் பண்ணி எடுத்துகிட்டு வெளியில் வந்துடும். தென் கேட்டாலிசிஸ். ஒரு ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுக்கு அப்சார்ப்ஷன் ஹெல்ப் பண்ணுது. தென் கேஸ் செப்ரேஷன். ஏதாவது ஒரு கேஸஸை நீங்கள் செப்ரேட் பண்ணணுன்னா அதுவும் அப்சார்ப்ஷன் மூலமாக நீங்கள் செப்ரேட் பண்ணிக்கலாம். மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸில் நிறைய ஃபார்மசிட்டிக்கல்ஸ் அண்ட் பயோமெடிக்கல் டிவைசஸில் வந்து உங்களுக்கு அப்சார்ப்ஷன் டெக்னிக் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ எக்ஸாம்பிள் யாரெல்லாம் நீங்கள் அப்சார்பெண்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்டட் கார்பன். இது எதுக்கு ஹெல்ப் பண்ணோன்னா ஆர்டர், ஸ்மெல் அண்ட் பொல்யூஷன், ஏதாவது இம்ப்யூரிட்டிஸ் இருந்தால் அதை அப்சார்ப் பண்ண ஆக்டிவேட்டட் கார்பன் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி சிலிக்கா ஜெல் யூஸ் பண்ணிங்கன்னா எதையெல்லாம் அப்சார்ப் பண்ணோன்னா மாய்ஸ்சரை அப்சார்ப் பண்ணும், அதாவது ஈரப்பதத்தை அப்சார்ப் பண்ணி வச்சுக்கும். ஜியோலைட்ஸ். இது யார் அப்சார்ப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கேஸஸ் அண்ட் லிக்விட்ஸ். இவங்களெல்லாம் அப்சார்ப் பண்ண நீங்கள் ஜியோலைட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சம்டைம்ஸ் என்சைம்ஸ். அது யார் அப்சார்ப் பண்ணணும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்ட்ரேட்ஸை அப்சார்ப் பண்ணணும். அதாவது நீங்கள் யாரையாவது தின் லேயராக ஃபார்ம் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அந்த சப்ஸ்ட்ரேட்டை அப்சார்ப் பண்ணுறதுக்கு நம்ம என்சைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் நிறைய ஐசோதோம்ஸ் இருக்குது. ஒன்று லாங்மியர் ஐசோதோம், ஃப்ரெண்டுலிச் ஐசோதோம், பிஇடி, ப்ரானர், எம்மெட், டெல்லர் ஐசோதோம். சரிங்களா. ஸோ இதில் டைப்ஸ் ஆஃப் அப்சார்ப்ஷனில் உங்களுக்கு ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷன் அண்ட் கெமிக்கல் அப்சார்ப்ஷனை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபிசிசார்ப்ஷன் வீக் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் இருக்கும், லைக் வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். தென் இது வந்து ஒரு ரிவர்சிபிள் ப்ராசஸ். நீங்கள் யார் மேலேயாவது பரப்பு கவர்தல் பண்ணிங்கன்னா அதை திருப்பி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அக்கர்ஸ் அட் வெரி லோ டெம்பரேச்சர், நோ கெமிக்கல் பாண்ட் ஃபார்மேஷன், மல்டி லேயர் அப்சார்ப்ஷன் இஸ் பாசிபிள். ஸோ ஒரு சாக் பீஸ் பவுடர் மேலேயே நீங்கள் இன்னொரு கலர் சாக் பீஸ் பவுடர், இன்னொரு கலர் சாக் பீஸ் பவுடர் அந்த மாதிரி கூட நீங்கள் அப்சார்ப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா. எக்ஸாம்பிள் கேஸ் அப்சார்ப்ஷன் ஆன் சார்கோல், வாட்டர் அப்சார்ப்ஷன் ஆன் சிலிக்கா ஜெல்.
தென் கெமிக்கல் அப்சார்ப்ஷன் பொறுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் கெமிக்கல் பாண்ட்ஸ் அப்படியே ஆப்போசிட்டு ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டு ஸ்ட்ராங் கெமிக்கல் பாண்ட் இருக்கும் லைக் கோவேலண்ட் ஆர் அயோனிக் irreversible occurs at high temperature chemical bonds form ஆகும் மோனோலேயர் அப்சார்ப்ஷன் மட்டும்தான் பாசிபிள். Example, hydrogen adsorption on metal surface, oxygen adsorption on catalysis. இன்னும் கொஞ்சம் adsorption இருக்குது. அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ion exchange adsorption, complexation adsorption, biological adsorption, activated adsorption, capillary adsorption. இதெல்லாம் ஜென்ரலாக நீங்கள் டைப்ஸ் ஆஃப் adsorption இல்லைனா எக்ஸ்பிளைன் அப்சார்ப்ஷன் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் அப்படின்னு ஒரு 10 மார்க்கில் கேட்டால் இது வந்து நீங்கள் ஜென்ரலாக எழுதி வச்சுக்கலாம். இதில் ஃபிசிக்ஸ் ஆப்ஷன் கெமிஸ் ஆப்ஷனை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும், மீதி எல்லோரும் வெறும் டைப்ஸ் மட்டும் எழுதினா போதும். சரிங்களா? அண்ட் இதில் ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷனோட டெஃபினேஷன் அண்ட் டைப்ஸ் கேரக்டர்ஸ் அப்படின்னு தனியாக கேட்டாங்கன்னா நீங்கள் இதை எழுதலாம். ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷன் இன்னொரு நேம் ஃபிசிசார்ப்ஷன் இஸ் அ டைப் ஆஃப் அப்சார்ப்ஷன் வேர் மாலிக்யூல்ஸ் ஆர் ஆட்டம்ஸ் அட்ஹர் டு தி சர்ஃபேஸ் த்ரூ அ வீக் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ். ஸோ ஒரு அப்சார்பெண்ட்க்கும் அப்சார்பேட்க்கும் நடுவில் வீக் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷன். கேரக்டரிஸ்டிக்ஸ் இது வந்து வீக் ஃபோர்ஸஸால் இணைஞ்சிருக்கும். ஸோ அந்த வீக் ஃபோர்ஸஸில் யாருன்னா வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அண்ட் டைபோல் இன்ட்ராக்ஷன். இது வந்து ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷன். அப்சார்ப்டு மாலிக்யூல் கேன் டீசார்ப் ஈஸிலி. தென் எனர்ஜி வந்து இட் ரெக்வயர்ஸ் லோ ஆக்டிவேஷன் எனர்ஜி. கெமிக்கல் பாண்ட் எதுவும் ஃபார்ம் ஆகாது. மல்டிலேயர் அப்சார்ப்ஷன் பாசிபிள். டிக்ரீசிங் வித் இன்க்ரீசிங் டெம்பரேச்சர் அண்ட் இன்க்ரீசிங் வித் இன்க்ரீசிங் ப்ரெஷர். ஸோ டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணால் அப்சார்ப்ஷன் டிக்ரீஸ் ஆகும், ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணால் அப்சார்ப்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். தென் இதுலேயும் 2 டைப்ஸ் இருக்குது. மோனோலேயர் ஃபிசிசார்ப்ஷன், ஒரு சிங்கிள் லேயர் மட்டும் ஃபார்ம் பண்ணுறது. தென் மல்டி லேயர் ஃபிசிசார்ப்ஷன், ஒரு லேயருக்கு மேலே இன்னொரு லேயர், ஒரு லேயருக்கு மேலே இன்னொரு லேயர், மல்டிபிள் லேயர் ஃபார்ம் பண்ணுறது. சரிங்களா? தென் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் இன்ஃப்ளூயன்சிங் ஃபிசிசார்ப்ஷன். ஸோ இதில் என்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா, போர் சைஸ் அண்ட் ஷேப், டெம்பரேச்சர், ப்ரெஷர், கான்சன்ட்ரேஷன், சர்ஃபேஸ் ரஃப்னஸ். எக்ஸாம்பிள் ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம். கேஸ் அப்சார்ப்ஷன் ஆன் ஆக்டிவேட்டட் கார்பன், வாட்டர் அப்சார்ப்ஷன் ஆன் சிலிக்கா ஜெல், நைட்ரோஜன் அப்சார்ப்ஷன் ஆன் ஜியோலைட்ஸ், வேப்பர் அப்சார்ப்ஷன் ஆன் பாலிமர் சர்ஃபேசஸ். யூசஸ் எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா கேஸ் செப்பரேஷன் அண்ட் பியூரிஃபிகேஷன், வாட்டர் ட்ரீட்மெண்ட் அண்ட் பியூரிஃபிகேஷன், catalysis and drug delivery system, food packaging and storage. ஸோ இந்த ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷனை எந்த ஐசோதோமில் எக்ஸ்பிளைன் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா லாங்வியர் ஐசோதோம், ஃப்ரெண்ட்லிச் ஐசோதோம், BET ஐசோதோம். சரிங்களா? Then chemical absorption. So chemical absorption na, it is also known as chemisorption and is a type of absorption where molecules or atoms form strong chemical bonds with a surface of material. So physical bond மூலமா form ஆனா அது physical absorption, chemical bond மூலமா form பண்ணா அது chemical absorption. So characteristics, strong chemical bond இருக்கும், irreversible reaction, occurs at high temperature, chemical bond formation, monolayer absorption typical, high specificity of surface material. Types of chemical absorption la oxidative adsorption, reductive adsorption, hydrogen adsorption, carbon monoxide adsorption. Mechanism பார்த்தீங்கன்னா electronic transfer. ஸோ என்னென்ன மெக்கானிசம் உள்ள நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கலாம், லைக் ப்ளஸ் மைனஸ் ட்ரான்ஸ்ஃபர், அதே மாதிரி சர்ஃபேஸ் ரியாக்ஷன் நடக்கலாம், டிசோஷியேஷன் நடக்கலாம். ஓகேங்களா? தென் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் கெமிக்கல் அப்சார்ப்ஷன் யார் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர், ப்ரெஷர், சர்ஃபேஸ் ஏரியா, சர்ஃபேஸ் ஃபங்க்ஷனல் குரூப், adsorbate concentration. Then எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா catalysis, fuel cells, electrochemistry, sensors, biomedical devices, water treatment, air purification. Then example, hydrogen adsorption on metal surface, oxygen adsorption on oxide surface, carbon monoxide adsorption on metal surface, ammonia adsorption on zeolites. So chemical absorption is a crucial in many industries and technological process including catalysis, energy storage and environmental remediation. புரியுதுங்களா? ஸோ இதில் 3 மெயின் தியரம் இருக்குது.